மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் தமிழ்நாட்டு பெண்களை கையேந்தும் அவல நிலைக்கு மாநில அரசு தள்ளிவிட்டதாகவும், தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிக்கும் பெண்கள் தினமும் 300 ரூபாய் சம்பாதிக்கும் நிலையில் தினமும் 30 ரூபாய் கொடுத்து அவர்களை கேவலப்படுத்தலாமா என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரியாக சாடியுள்ளார். அப்ப 5 நாள் சாப்பாடு போட வந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள், நிரந்தர பசியை போக்க வந்த பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். நிரந்தர தீர்வு உங்கள் குறைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல, அதை தீர்க்க வந்த பிள்ளைகள். அதனாலதான் தனித்து நின்று போட்டியிடுகிறோம், போராடுகிறோம். அரசியல் மாற்றம் என்றால் என்ன? அரசியல் மாற்றம் இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்கிறது நீண்ட காலமாக. மக்கள் அரசியல் இல்லை, மக்களுக்கான அரசியல் இல்லை. ஏன் இல்லை? இந்த அரசியல் தலைவர்கள் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கிறார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கு இல்லை, இங்கு இல்லை. அடுத்த தேர்தலை நோக்கியே நகர்வார்கள். என்ன சொன்னால் மக்கள் ஓட்டு போடுவார்கள். அப்போ மிக்சி கொடுக்கலாம், கிரைண்டர் கொடுக்கலாம், இல்ல 1000 கொடுக்கலாம். குடும்ப தலைவிக்கு 1000. யார் கேட்டது? எங்க அம்மா கேட்டாங்களா 1000 ரூபாய் கொடுங்கன்னு? கேட்டாங்களா? மாசம் 1000னா ஒரு நாளைக்கு 30 ரூபா. 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத நிலையில எங்க அம்மா வச்சது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். 60 ஆண்டுகள் ஆட்சி கொடுமை. எங்க வீட்டு தோட்டத்துல களை எடுக்கோ கத்திரிக்காய் பறிக்க வந்தா 300 ரூபாய் காசு ஒரு நாளைக்கு. நீ 30 ரூபாய் கொடுத்துட்டு சாதனைன்ற யாரு காசு? இந்த 1000 ரூபாய் யாரு காசு சொல்லு? எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு என்று இந்திய ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி, அதை அந்த மக்களுக்கு கொடுக்கறது. அந்த மக்களின் நலத்திட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்காம குடும்ப தலைவிக்கு 1000ன்னு அதுவும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு அதையே பேசிட்டு இருக்கிறது. எங்க போனாலும் என்கிட்ட எப்பா அந்த 1000 ரூபாய் வரவே இல்லைப்பா சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. தகுதி வாய்ந்த மகளிருக்கு கொடுக்கிறது. என் அம்மா அக்கா தகுதியை நீங்க பாக்குறது. நீங்க யாரு? என் தாய் தகுதி அவனாலா இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறீங்க? இதையெல்லாம் சாதனை திட்டம் என்று அவர்கள் சொல்லுவதை நம்பிக்கொண்டு என் மக்கள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இலவச அரிசின்னு ஒண்ணு வந்ததுக்கு வெக்கப்பட்டிருக்கல என்னைக்காவது? நீங்க தினம் உழைச்சு கலைச்சு வருகிற உழைக்கும் பாட்டாளி மக்கள் இலவசமா அரிசி போட்டா தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமையில் வைத்தது எவ்வளவு கொடுமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.